மனித இனத்தினுடைய ஆரம்பம் என்று சொல்கிற விஷயம் ஏகத்துவம், அதாவது தௌஹீதில் தான் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து எல்லா விடயங்களையும் நேரடியாக கற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்த தலைமுறைகளில் மெதுவாக படிப்படியாக உருவ வழிபாடு, தற்பொழுது மக்கள் வணங்கி கொண்டிருக்கிற இந்த உருவ வழிபாடு மற்றும் பல தெய்வ கொள்கைகள் பரவத் தொடங்கியது. குறிப்பாக மெக்சிகோ, கிரீஸ், ரோம், எகிப்து என உலகினுடைய பல பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களில் தெய்வங்கள் உருவாக்கப்பட்டு அதற்குரிய வணக்கங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன. அந்த பண்டைய காலத்தில் மக்கள் வணங்கிய சிலைகள் உண்மையிலேயே ஜின்களை குறிப்பிடக்கூடியதாக, அதாவது சாத்தான்களை குறிப்பிடக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக கிரீஸ் நாட்டினுடைய ஜியூஸ் கடவுளாக இருக்கலாம். அதே மாதிரி பொசிட்டான் போன்ற தெய்வங்களுக்கு ஒரு எல்லை இருந்தது. அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வார்கள், ஏமாற்றிக் கொள்வார்கள். ஆனால் இஸ்லாம் கூறக்கூடிய அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒருவன் இருக்கிறான் தானே, அவன் எல்லையற்ற அதிகாரம் கொண்டவனாக கருதப்படுகின்றான். ஆனால் நாங்கள் மேலே குறிப்பிட்ட மாதிரி அந்த ஜியூஸாக இருந்தாலும் சரி, அந்த பொசைடனாக இருந்தாலும் சரி, இவர்கள் தங்களுக்கு இடையில் வந்துட்டு சண்டையிட்டு கொள்ளக்கூடிய ஒரு தன்மை காணப்பட்டது. குறிப்பாக அவர்களுக்கிடையில் எல்லையும் காணப்பட்டது. குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்துக்கு செல்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் பல போலி தெய்வங்கள் காணப்பட்டன. அந்த தெய்வங்களை மக்கள் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அனுப்பிய ஒவ்வொரு தண்டனையும் அங்குள்ள ஒரு போலி தெய்வத்தின் அதிகாரத்தை மறுப்பதாக இருந்தது. குறிப்பாக எகிப்தியர்கள் அழகு கண்டு சொல்லி ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டுதான் ஹாத்தர் என்று சொல்கிறது. இந்த ஹாத்தர் என்று சொல்லப்படுற தெய்வத்துக்கு அதனுடைய சக்தியை பலவீனப்படுத்தக்கூடியதாக, அது ஒரு தெய்வமே இல்லை என்று சொல்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா என்னன்னு சொன்னால், அந்த மக்களுக்கு, எகிப்தியர்களுக்கு வந்துட்டு முகங்கள் பூராகவும் அவர்களுடைய உடம்புலையும் பார்த்தோம்னு சொன்னால் கொப்புளங்களையும் இரத்தத்தையும் வரவழைத்தான். எனவே அழகுக்காக வழங்கப்பட்ட அந்த தெய்வங்கள் எந்த ஒரு விடயத்தையுமே, அவர்களை காப்பாற்றக்கூடிய நடவடிக்கைகள் எந்த ஒரு நடவடிக்கைகளையுமே செய்யாமல் அவை பலவீனப்படுத்தப்பட்டிருந்தன. இதன் மூலமாக அந்த ஜின்கள், அந்த எகிப்தியர்கள் வணங்கின அந்த தெய்வம் பலவீனமானவை என்று சொல்லி அது நிரூபிக்கப்பட்டது. பண்டைய காலத்தில் ஜின்களை பொறுத்த மட்டில் அவர்கள் வானத்தினுடைய எல்லை வரை சென்று அங்கு மலக்குகள் என்ன விஷயங்களை பேசிக்கொள்கிறாங்களோ அதை கேட்டு வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த தகவலை கொண்டு வந்து பூமியில் இருக்கிற மந்திரவாதிகளிடம் கொடுப்பார்கள். அந்த மந்திரவாதிகள் மன்னர்களிடம் எதிர்காலத்தை சொல்லி அவர்களை தங்கள் வசப்படுத்தி கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். இவ்வாறுதான் சாத்தான்கள் எதிர்காலத்தை கணியக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு பிறகு ஜின்கள் வானத்துக்கு சென்று தகவலை திருடி கொண்டு வர விடயம் தடுக்கப்பட்டது. ஸோ இன்று நாங்கள் ஜின்களால் கொடுக்கப்படக்கூடிய தகவல்களை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அதில் ஒரு சில விஷயங்கள் உண்மைகளாக இருந்தாலும் 100 பொய்கள் கலக்கப்பட்டு தான் அந்த தகவல்களாக வழங்கப்படுகின்றன. ஸோ நாம் இப்போ இருக்கிற சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஜின்களால் அதனுடைய தன்மையிலிருந்து, அதனுடைய பிடியிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பண்டைய உலகின் கதைகளை பொறுத்த மட்டும் நமக்கு கற்பனைகள் போல இருந்தாலும் அவை அனைத்துமே தௌஹீதினுடைய, ஏகத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்குது. ஜின்களோ அல்லது வேறு எந்த சக்தியோ வணக்கத்துக்கு தகுதியானவை அல்ல. இங்கு வணங்கப்படக்கூடிய பல தெய்வங்களாக இருக்கலாம், சிலைகளாக இருக்கலாம், இவை எல்லாமே வந்துட்டு தெய்வங்களாக கருதப்பட முடியாது. அல்லாஹ் ஒருவனே வணக்கத்துக்குரியவனாக காணப்படுகின்றான். இதுதான் இறுதியாக இதன் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கின்றது.